தேர்தல் நெருங்குகிறது. இன்னும் ஒரு 8, 9, 10 மாதங்களில் தேர்தல் வருகிற சமயத்தில் திமுக மீது ஒரு ஊழல் கரையை படிய வைத்து தேர்தலை சந்திப்பதற்கான ஒரு ஒரு பலத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் பாஜக இருக்குதானே? பாஜக அந்த திட்டம் தான் வச்சிருக்காங்க. அதில் ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை வந்து முதல்வர் புரிந்து கொண்டு சட்டமன்றத்திலே பேசினார். நீங்கள் எத்தனை ரைடு விட்டாலும், என்ன பழி சுமத்தினாலும், எத்தனை பேரை கைது செய்தாலும் நாங்கள் உங்களை எதிர்த்து போராடுவோம், ஒன்றுபட்டு நிற்போம், இந்தியா கூட்டணியோடு தான் இருப்போம் என்று சட்டமன்றத்திலே பதில் சொல்லியிருக்கிறார். அதனால் வேறு யாரும் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திமுக கூட்டணி வலுவாக இருக்கிறதுங்க. நான் வந்து திமுகவை சேர்ந்தவன் இல்லை. ஆனால் திமுக செய்திருக்கிற சில நல்ல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். நீ வந்து குழந்தைகள் காலை உணவோட திட்டம், பெண்களுக்கு இலவச பயணம், பெண்களுக்கு தங்குவதற்காக தோழி திட்டம், அதை விட முக்கியமான திட்டம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? இன்றைக்கி நம்ம யாருமே எதிர்பார்க்க மாட்டோம், கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். கைம்பெண்கள், விதவை பெண்களுக்குன்னு ஒரு ஆணையத்தை உருவாக்கியிருக்காங்க. இது எந்த நாட்டிலாவது நடந்திருக்கிறதா, எந்த மாநிலத்திலாவது நடந்திருக்கிறதா? அப்போ இந்த திட்டங்கள் தான் பேசும். அதனால் இவங்க என்ன களங்கங்கள் ஏற்படுத்தினாலும் அதையெல்லாம் மீறி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற நல்ல திட்டங்கள் தான் மக்கள் மத்தியில் இப்போ சென்று அடையும்.